Hey guys, welcome back. So Oneplus last time the நாடு அப்புறம் அதுல N series சொல்லி N10 அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்ல வர போறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்தியால அதுக்கான அப்டேட் வந்து பெருசா வந்து இல்ல. சோ அப்போ வந்து லீக்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்தது. அதுக்கு அப்புறம் அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ அகைன் பாத்தீங்கன்னா Oneplusல இருந்து 9 series உடைய லீக்ஸ் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா OnePlus 9E அப்படின்ற ஒரு மாடல். ஸோ அதை வந்து 9E அப்படி இல்லைனா OnePlus 9 Lite அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த மொபைல் வந்து ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட், அதாவது அண்டர் 20,000 கேட்டகரியில் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய லீக்ஸ் தான் இப்போ வந்து 1-2 வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடைய லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ண தோணுதோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இந்த சேனலையும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த OnePlus 9E அப்படின்னா OnePlus 9 Lite இந்த மாடலில் டிஸ்பிளே சைடு உங்களுக்கு 6.5 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே இருக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 Hz இருக்கா மாதிரி சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா 90 Hzல ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதோடைய ப்ராசஸர், இந்த மொபைல் Snapdragon 690ல வர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற ஒரு 5G மொபைலாகவும் இருக்கும். இந்த சிப்செட்டில் 5G சப்போர்ட்டோடும் இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் அந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5Gயும் வந்து எதிர்பார்க்கலாம். தென் இதில் பேட்டரின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் கேமரான்னு வரப்ப இதில் பெருசாக வந்து லீக்ஸ் எதுவும் வரல. பட் ஒரு சில இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டூல் கேமரா செட்டப் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகாபிக்சலாக இருக்குன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வச்சுட்டு இதோடைய ப்ரைஸிங் வந்து ஒரு அண்டர் 20,000, அதாவது ஒரு 17,000க்கு இந்த மொபைல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ OnePlusலேருந்து ஒரு ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் வந்தால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அதுவும் அது ஒரு 5G மொபைலாக இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த OnePlus 9E ஆர் OnePlus 9 Lite எப்படி இருக்க போகுது, எப்போ லான்ச் ஆக போகுது, இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இந்த OnePlus 9 சீரிஸ் குளோபலாக இந்த மார்ச் எண்டுக்குள்ளே லான்ச் ஆகிடும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் ஸ்டார்டிங்கில் அந்த டைமில் வந்து இந்தியாலையும் லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக OnePlus ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிற கேஜெட் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் ப்ளஸ் டெக் நியூஸை பற்றின உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.